செல்வராஜ் அண்ணா, வணக்கம். பிஸியா? வீட்ல இருக்கிறீங்களா? வெளிய இருக்கிறீங்களா? வீட்ல இருக்கிறேன். நேத்து கூப்பிட்டேன், நேத்து நீங்க எடுக்கலையே. ஆமா, நேத்து கூப்பிட்டுருந்தீங்க தெரியும். கணக்கு ஆற்றல்னு கொஞ்சம் அண்ணா இத தப்பா நெனச்சிராதீங்க. கொஞ்சம் வேல பார்த்த இதுல வந்து தூங்கிட்டேங்க. அப்படி 11:30 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து படுத்தவன், சரி முதலாளி எப்படி ஓகே. சம்பளம் கொடுப்பான்? இப்படி தூங்கினா எப்படின்னா? முதலாளி எப்படி சம்பளம் கொடுப்பான்? இப்படி தூங்கினா? இல்ல. கேப் டைம் தான். சரி, ஜஸ்ட் சும்மா படுத்துக்கலாம்னு வந்து படுத்தேங்க. அவ்வளோதான். அப்படியே தூங்கிட்டேன். பார்த்தா மணி 4:15க்கு தான் எந்திரிக்கிறேன். 4 மணிக்கு டியூட்டி. நான் 4:20க்கு முழிக்கிறேன். ஐயய்யோ! என்னடா இது? அப்புறம் பார்த்தா உங்க நம்பர் வேற. ஆக்சுவலா நான் ஒரு 11:45க்கு குளிச்சுட்டு உங்கள கூப்பிடணும் அப்படின்னு நெனச்சேன். இப்போ வீட்ல தானே இருக்கிறீங்க? வீட்டுலதான் இருக்கேன். அண்ணா ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாண்ட இப்போ ஒரு 3 நாளைக்கு நேத்தோ முந்தா நாளோ பேசனோம் இல்லையா? அதுக்கு முன்னாண்ட ஒரு வாட்டி உங்ககிட்ட நான் பேசும்போது, உங்க வீட்டுக்கு எதிர்க்கால ஏரியாவுல ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது. பெண் தெய்வத்தோட கோயில் இருக்குன்னு சொன்னேன். நான் முதல்ல இத பத்தி பேசும்போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முந்தாயத்தான் சொன்னீங்க. என்னண்ணா? முந்தாயத்தான் சொன்னீங்க உங்க வீட்டுக்கு எதுக்குள்ள. இல்லண்ணா. முதல்ல ஒரு வாட்டி நீங்க பேசுனீங்கங்க. சரி. அப்போ அதேதான் சொல்லிக்கிறேன். நான் அதான் 2 வாட்டி அங்க ஒரே கணக்கு தான் வந்திருக்குது. எப்படி இல்லாம இருக்கும்? சரி ரைட்டு. சரி இத பாத்துக்கலாம். வீட்ல தானே இருக்கிறீங்க? வீட்டுலதான் இருக்கேன். வீடு சுத்தமா இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பார்க்க முடியுமா? நல்லா சுத்தமா வச்சு கழுவி சுத்தமா வச்சிருக்கேன். சரி ரைட். லைன்ல இருங்க. இப்போ நீங்க கடைசியா போயிட்டு வந்த கோயிலு? கடைசியா போயிட்டு வந்த கோயிலு மதுரை. திருச்செந்தூர், மதுரை. திருச்செந்தூர் விடுங்க. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு இல்லையா? ஆமா. லைன்ல இருங்க. உன் குலதெய்வம் பேர் என்னப்பா? செல்லகுமார் சாமி. என்னப்பா? செல்லாண்டியம்மன் செல்லகுமார் சாமி. அன்னைக்கு என்ன கேட்டீங்க? பிசினஸ் என்ன விஷயமா கேட்டீங்க அன்னைக்கு? தொழில் தான் பெருசா ஒண்ணும் வரல. தொழில பெருசா வரலை. சரி ஒரு நிமிஷம். அப்படின்னா அண்ணா உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல எந்த பிசினஸ் இல்லாம இருந்திருக்க மாட்டிருக்கு? ஆமா. சுத்தமா இல்லையே, ஜீரோ இல்ல. 3 வருஷத்துக்குள்ளார எந்த பிசினஸும் இல்ல. ஆமா. ஒண்ணு கூட நடக்கல இல்லையா? கெடு கரெக்டா? சரி. சரி, இப்போ உங்க 2 கையில ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநீறுன்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டீங்களா? தடுமாறுனீங்க போல நினைக்கிறதுக்கு. ஆமா. நினைக்க சொன்னா நினைக்கிறதுக்கு என்னத்த போய் தடுமாற்றம்? மாத்தி வச்சிட கூடாதுல்ல. அதாவது நீங்க வண்ணத்தை குறிக்கும் போதே தடுமாறுனீங்க இல்லையா? முதல்ல ஒரு கையில ஒரு வண்ணத்தை நினைச்சு மறுபடியும் அந்த வண்ணத்தை இன்னொரு கையில மாத்தி நினைச்சு உண்டா இல்லையா? ஆமா. யார்கிட்டயாவது பணம் ஏதாவது கைமாத்த வாங்கியிருந்தீங்களா செல்வராஜ் அண்ணா? என்னங்க? நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். நிறைய வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னா கொஞ்சம் இருங்க. நான் கேக்குறத வந்து ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க கிட்ட பணத்தை வந்து கைமாத்த கேட்டு வாங்கியிருக்கிறீங்க உண்டா இல்லையா? ஆமா. முதல்ல அவங்களுக்கு செட்டில் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு. சரி. சரியா? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க டோட்டலா செட்டில் பண்ண முடியலனாலும் 3 பாகமா அமௌண்ட் செட்டில் பண்ணிருங்க. அவங்க அமௌண்ட் நீங்க செட்டில் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் ரிலீஸ் ஆகும். சரியா? மற்றபடி எந்த சமாச்சாரமும் இல்ல. அங்கதான் பிளாக் ஆகி நிக்குதுங்க.
எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். என்கிட்ட வாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு பெண் தெய்வத்தை அவருடைய ஆலயத்துல போய் மரம் வச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்களே. சரி. இல்ல 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 இல்ல. இது உண்டானதாங்க. ஓ, சரி சரி. சரியா? நல்லா சம்பாதிக்கிறான். ம். திருப்பி நான் கொடுக்க மாட்டேங்கிறான். நீயா பார்த்து கலெக்ட் பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. வேற ஒரு பெண் தெய்வம் அவங்க ஒரு பெண் தெய்வத்தை ஆலயத்துல மரம் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஓ. உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்க முடியாம ம். அது யாரும் உங்க ரிலேஷன் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அது அப்புறம் சமாச்சாரங்க. பட் ம். அது லேடிஸுங்க. என் அத்தை பொண்ணு தான் வாங்கிருக்கேன். என்னன்னா என் அத்தை பொண்ணு. ம் சரி, அது பரவாயில்லைங்க. முதல்ல அவங்களுக்கு நீங்க அமௌண்ட் வந்து எப்படி ஸ்பாட் செட்டில் பண்ணிட்டு முடிச்சா பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 3 பாகமா நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை 3ஆ பிரிச்சு ஏதாவது ஒரு அமௌண்ட் கையில கொடுங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன். ம் 50 ரூபா வாங்கிச்சு, ஒரு 20 ரூபா கொடுத்துட்டேன். 30 ரூபா கொடுத்துட்டேன். ம் கொடுத்துருக்குறீங்க. ம். ஓ, மீதி அமௌண்ட்டு ஓகே, சரி. மீதி மீதி இருக்கிற அமௌண்ட்டை அது டிவைட் பண்ணி பே பண்ணுங்க. அந்த அமௌண்ட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் ரீஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே. மற்றபடி வேற வேற எந்த இடைஞ்சலும் இல்லை. ம். மண்ணளந்த மகராசி மதுக்கர செல்லாண்டி அம்மை. ம். அவளே உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும்போது உங்க தொழில் அடிபடுதுன்னா ம். என்னன்னு அதான் நான் பார்த்தேன். என்ன நீ நேற்று அதனால தான் நான் உங்ககிட்ட அதுக்கிட்ட இருந்து எனக்கு கணக்கு வரலங்க. ம். ம். நான் நேற்று ராத்திரி வரும், நேற்று ராத்திரிக்கா நான் கேட்குறேன். ம். குழந்தை கேட்டிருக்கிறான், வரம் கேட்டிருக்கிறான். ம். நீ வந்து கம்முன்னு இருக்கிற, நீ வாய் திறந்தாதான் நான் வாய் திறக்க முடியும் அப்படின்னு உட்காந்துட்டு சைலண்டா நேற்று நைட்டு. ம். வரணும், அந்தந்த தெய்வம் பேசுங்க. அந்த தெய்வம் பேசினா தான் வந்து இங்கே கணக்கு வரும் சொல்ல முடியுமே தவிர ஏன்னா தானே இப்போ வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்கு இல்லைண்ணா நான். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட வந்தது ப்ராப்பராக வந்திருக்குது. சரிங்களா? சரி சரி. கரெக்டா இல்லையா இப்போ உங்ககிட்ட கணக்கு வந்ததுக்கு? கரெக்ட் தான் கரெக்ட் தான். சரிங்களா? அது வந்து ஆக்சுவலாக எனக்கு முதல்ல எனக்கு சாமி அழைச்சிதான் வந்து செல்லாண்டியம் அந்த மாயூர் பெருமாள் கணக்கு வரும் அப்படின்னாங்க. ம். அப்போ திருநீர் எடுத்து திருநீர் எடுக்க போனவர் கரவர்லேருந்து திருநீர் எடுத்து திரும்பும்போது இல்லை மாயூர் கணக்கு வராது, ம். நீ செல்லாண்டி கணக்கு உனக்கு வரும், செல்லாண்டி தான் வர்றேங்குது, செல்லாண்டி கணக்கு எடு அப்படின்னாங்க. யாராக இருந்தால் என்ன, நம்ம வாயால் 4 பேருக்கு நல்லா செஞ்சு மண்டை போட்டால் போதும். ம். ம். அதை தான் அன்னைக்கு நான் கேட்டதுங்க. சரி. சரி சார், அதே தான் செல்லாண்டியம்மன் தான் வந்துச்சு. அது வந்து 1 வருஷம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறிக்குச்சு. ம். அதுக்கப்புறம் காளி, ருத்ரகாளி, ம். அதுதான் பேசுதுங்க நம்மக்கிட்ட அதிகபட்சமா. ம். சரிங்களா? ஆனா இப்ப பாருங்க, ஜஸ்ட் நீங்க அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணிடுவோங்க. சரி சரி. உங்க பிசினஸ் வேற எங்கேயும் லாக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வித்தியெல்லாம் சரி, வித்திங்கிறது பார்த்து நாரும் கரெக்டா இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி. சரியா? வேற ஏதாவது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இருக்குனாலும் அதுவும் இல்லை. ம். டைம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைம் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குங்க. ம். ம். சரியா? சரி. நீங்க முடிஞ்சா இந்த பிள்ளையார் கோயில்ல 2 பக்கமும் இந்த ராகு கேத்து பாம்பு சிலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா. அந்த மாதிரி இருக்கிற கோயில், அந்த மாதிரி அதாவது பிள்ளையாருக்கு 2 சைடுமே அந்த ராகு கேத்து இருக்கும். ம். அந்த 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 பிள்ளையாருக்கு போய் நீங்க சூடத்தை ஏத்துங்க. சரி. எப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தாலும் அந்த அந்த பிள்ளையார் எங்க இருக்கோ உங்க ஏரியால பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. வேம்பு அரசுங்க கீழே இருக்குது, அது பண்ணலாமா? எங்க இருந்தாலும் சரிண்ணா. சரி. நான் குடி. ஒரு பக்கம் ஒரு ராகு, ஒரு பக்கம் கேது இருப்பாங்க இல்லையா பிள்ளையாருக்கு. ஆமா அந்த பாம்பு மாதிரி டிசைன் இருக்கும்ல. ஆமா. மனித தலையோட பாம்பு பாம்பு. ச- சரியா? அந்த 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 பிள்ளையாருக்கு போய் சூடத்தை ஏற்றி வழி போட்டுட்டு வாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது விளக்கேற்றி சாயந்தர நேரத்துல விளக்கேத்துங்க. ம். பகல் நேரத்துல சூடத்தை ஏத்துங்க. ம். ம். சரியா? சரி சரி. கொஞ்சம் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 மாசம்தான். ம். சரியா? ஆட்டோமேட்டிக்கா உங்க சுச்சுவேஷன் மாறி வந்துடும். ஓகே ஓகே. ஜஸ்ட் உங்க டைமுங்கிறது, பேட் டைமுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுண்ணா. ம். ம். சரிங்களா? இந்த 6 மாசத்து இந்த வர்ற இந்த 6 மாசத்துல ம். அதுவும் ஃபைனல் ஆயிரும். ஓகே ஓகே. சரிங்களா? இந்த 5 மாசம் அல்லது 6 மாசம் கெடு கொடுக்குதுங்க. ம். அதை தான் சொன்னேன். நீங்க போய் அவருக்கு அந்த பிள்ளையாருக்கு போய் நீங்க தொடர்ந்து பகல் நேரத்துல சூடத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க. சரி. நீங்க கையெடுத்து கும்பிட்டு சூடத்தை ஏத்துங்க. அது போதும். சரிங்களா? ஆ. அதாவது வழி பண்ணதும் அந்த முன்னேற்றத்துக்கு வழி மட்டும் விடு. ஓகே. முன்னேற்றத்துக்கு வழி பாதை விடு. இது மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ம். ம். முன்னேற்றத்துக்கு பாதை ம். விடு. ம். இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஆ. அந்த 6வது மாசம் கிளியர் ஆகும்போது, இதுல இருந்து எக்ஸாக்டா 6 மாசம், 6வது மாசம் கிளியர் ஆகும்போது
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே சுச்சுவேஷன் புரிய ஆரம்பிச்சிடும். சரி சரி. சரிங்களா? ரைட். அது வரும் உங்களுக்கு பிசினஸ். ம். ஒண்ணு கூட எட்டாதுப்பா. ஒண்ணு கூட நிறைவேறாது. ஒரு ஒத்துக்கொழு. எல்லாமே தயக்கத்துல இருக்குமே தவிர தெளிவு இருக்காது. சரியா? சரி சரி. இந்த 6வது மாசம் கெட முடியும் போது ம். அவனே உனக்கு வழி விடுவான். சரி. சரியாப்பா? 6வது மாசங்களா? 6வது மாசம் முடியும் போது ம். நீ யாருக்கு வழி படுறியோ அவனே உனக்கு வழி விட்டுருவான். சரி சரி சரி. சரியா? இந்த 6 மாசத்துல நீ அவனை வழி விட்டுட்டு வழிபட்டுட்டு வா. ம். பகல் நேரத்துல சூட தேத்திக்கோ. சரி. வா. மாலை நேரத்துல அவனுக்கு விளக்கு வச்சுட்டு வா. சரியா? சரி. மாத்தி கீத்தி பண்ணிடாதப்பா. சரி சரி. தொடர்ந்து பண்ணிட்டு வா. சரி. மற்றபடி உனக்கு எல்லாமே நல்லபடியா தான்ப்பா இருக்குது. சரி சரி. சரியா? எல்லா செலவுமும் உன்னை தேடி வர்ற மாதிரி திசை தான் இருக்கு. திசை எல்லாமே எல்லா செலவுமும் உன்னை தேடி வர்ற மாதிரி தான் இருக்குது. சரி. சரியா? ம். கெடு உனக்கு இந்த 6 மாசத்துல உன்னோட கெடு மாறுதப்பா. நிலைமை கிரக நிலை மாறிடும். கிரக நிலை தான் உன்னை பாதிச்சுக்கிறத தவிர ம். வேற யாரையும் நான் நெருங்க விட மாட்டேன் உன்னை. சரியா? சரியாப்பா? அக்கா கறி வரமாட்டேன், நான் போக முடியாது, நீயே போயிட்டு வான்னு சொன்னா அதான் நானே வந்தேன். சரியா? அக்கா காரி நீ போய் பாரு அப்படின்னு தான் என்ன அனுப்பிவிட்டா, அதான் நான் வந்தேன். சரியா? அடியப்பா, காலிக்கே மூத்தவன் செல்லாண்டியாட்டு இருக்குன்னா, காளியம்மனுக்கு மூத்தவள செல்லாண்டி அம்மனாட்டு தான் இருக்குதுங்க. இப்போ என்னன்னா கோயில் வேலையிட்டு இருக்கு. இல்ல சொல்றேன். இப்போ வாக்கு வந்தது பாத்தீங்கன்னா, அக்கா கறி போக சொன்னா அதான் நான் வந்தேன் அப்படிங்குதான். வந்தது வந்து காளியம்மன். வந்தது வந்து காளியம்மன் தான். ஆனா அவள காளியம்மனே வந்து அக்கா கறி போக சொன்னா தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அக்கா கறி உன் குலதெய்வம் தானே? ஆமா. அப்ப காளிக்கு மூத்தவ அவன் செல்லாண்டி அம்மன். செல்லாண்டி அம்மனுக்கு மொத்தம் எத்தனை அவதாரம் தெரியுமா? 16 அவதாரம் செல்லாண்டி அம்மனுக்கு. செல்லாண்டி அம்மனுக்கு வந்து 16 அவதாரம். அங்கே தங்கச்சி வந்து அத்தனூர் அம்மன் ஒண்ணு இருக்கு. அண்ணா அங்க கோயிலே அத்தனூர் அம்மன், குலதெய்வ கோயிலே அத்தனூர் அம்மன் ஒண்ணு இருக்கு. சரி சரிங்கண்ணா. இது அக்கா செல்லாண்டி அம்மன், தங்கச்சி வந்து அத்தனூர் அம்மன். அத்தனூர் அம்மன். குப்பையசாமி பக்கத்திலேயே இருப்பாங்க. இருங்க. சரி ஓகேண்ணா, உங்களுக்கு கணக்கு வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. சரி சரி. சரிங்களா? 6 மாசத்துக்கு ஆனா இந்த அப்படியே அது பாட்டுக்கு கிடக்கட்டுங்க. 6 மாசம் கழிச்சு அப்புறம் பாத்துக்கலாம். சரி. எதுக்குமே உங்களுக்கு எந்த பிசினஸ் என்னன்னா, எப்படின்னா தம் பிடிக்கிறீங்க. ஒரு வருஷத்துல ஒண்ணுமே இல்லாதவனே எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. போதண்டா சாமி, வியாபாரம் ஆனாலும் சரி அவங்களாலும் சரி வேலைக்கு போயிட்டு வேலைக்கு ஓடி வந்துட்டாங்க. 50 ரூபா 100 ரூபா கை மாத்துவாங்களா போயிட்டேன். 50 ரூபா வெறும் 50 ரூபா கை மாத்துவாங்களா போயிட்டேன். ஐயோ, சரிங்கண்ணா. உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே 3.5 வருஷம் ஓட்டிட்டீங்க. இன்னொரு 6 மாசம் தான். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் மாறி எல்லாம். ஆனா உங்களுக்கு வருமானம் இருக்குங்க, நல்ல வருமானம் இருக்குங்க. சரிங்களா? ஆனா இந்த 6 மாசம் வரை இன்னும் சோதனை நீங்க தாங்க வேண்டியதா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த 6 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிக்கும். ஒண்ணு வேண்டாம், இந்த கரையத்துக்கே பாருங்க எத்தனை எழுப்பாடு. நானும் இன்னைக்கு ஏதோ சரியான டேலண்டட் பர்சன் தான் நம்ம பிடிச்சிருக்கிற மாட்டிருக்கா. இது வேற அவங்ககிட்ட போயிருந்தா இந்த வேலையெல்லாம் நடந்திருக்காது. எந்த அளவுக்கு பரவாயில்ல, நல்லா மூவ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசிக்கு பார்த்தா உங்ககிட்டயே லாக் ஆகுது. அதான் நான் கேட்டேன், என்ன குழந்தை தத்தளிச்சிட்டு இருக்குது, அந்த குழந்தைய பிடிச்சிதான் நானும் ஏதோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதோ 4 வெள்ளி வரும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். கம்முன்னு இருக்கிற எனக்கு விடியறதுக்குள்ள எனக்கு பதில் சொல்லு. குழந்தை நேத்து கூப்பிட்டா நான் பேச முடியல. எனக்கு வெட்டியிருக்குள்ள பதில் சொல்லு அப்படின்னு.
அதான் உன்னை உட்கார வச்சிருச்சு. ம். சரிங்களா? நானும் மதுரை போயிட்டு வரும்போது வேண்டிட்டே தான் வந்தேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னைய வந்து இப்படியே சோதிக்கிறீங்க எல்லாம் மாத்தி மாத்தி. ம் என்னை ஏன் இப்படி என்ன பண்ணுனேன் சொல்லுங்க அப்படின்ட்டு அங்கேயே வேண்டுதல் வச்சுட்டு ம் மதுரை அதுல அக்கா தங்கச்சி 7 பேருமே இங்க வச்சு அவங்களுக்கெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குண்ணா. இந்த அம்மன் கன்னிமாருங்க 7 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் முறை வச்சா நான் வர முடியாது, நீ போய் பாரு, நீ வர முடியாது, நான் போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த கோயிலையும் சப்தகன்னிமார் இருக்காங்க. அதுதான் எங்கண்ணா குலதெய்வங்களும் சப்தகன்னிமார் இருக்காங்க. அதேதான் ஓஹோ அப்படியாண்ணா, சரி சரிங்க. அதாவது சப்த கன்னிமார்கள் ஏதாவது சமயபுரம் மாரியம் இந்த சிங்கிளா உட்காந்துருக்குங்களா தெய்வம் இதெல்லாம் வந்து கன்னிமார் லிஸ்ட்ல தான் வரும்னா. இந்த கன்னிமார் லிஸ்ட்ல இருக்க சாமி ஆளுக்கு ஒரு திசையில உட்காந்துருக்குமே தவிர, ஆனா டிஸ்கஷன் மட்டும் எல்லாமே கரெக்டான டயத்துல கரெக்டா டிஸ்கஷன் பண்றாங்கங்க. நான் பாத்துருக்கிறேன் ஒரு வாட்டி. அவங்களுடைய வாதத்தையே ஒரு வாட்டி நான் பாத்துருக்கிறேங்க. குலதெய்வங்கள் கூட்டு போறாங்க. அண்ணா என் குலதெய்வங்கள் கூட்டு போறாங்க, வாங்க பாக்கலாம். தாராளமா போகலாம். அமாவாசை அன்னைக்கு நானும் ஆக்சுவலா உங்க வீட்டுக்கு வர பார்த்தேங்க. அதான் உங்ககிட்ட அனுமதி கேட்க பார்த்தேன். உங்க வீட்டுக்கு நான் வரலாமான்னா அப்படின்னு நான் கேட்க பார்த்தேங்க. சரி. அது பார்த்து சொல்றேன். அநேகமா அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் வரும் அமாவாசை அன்னைக்கு. சரியா? எந்த ஏரியாண்ணா உங்க வீடு? இங்க சூர்யா காலேஜ் மேட்டுக்கடை. பிக்கப் பண்ணிட்டு போனீங்கல்ல? என்னன்னா திண்டல் மேட்டுக்கடை பிக்கப் பண்ணிட்டு போனீங்கல்ல? ஆமாண்ணா. அது ரைட்ல வந்து நசினூர் ரோட்ல வரணும். ஓஹோ சரி சரிண்ணா. சரிண்ணா பாத்துக்கலாம். சரி பாக்கலாம்ண்ணா. வர்றேன் அமாவாசை அன்னைக்கு. ஆனா நேரங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க. எந்த நேரம் வர்றேங்கிறத சொல்ல முடியாது. அமாவாசை அன்னைக்கு வர்றேன். சரியா? ஓகேண்ணா, நன்றி. அதான் அமாவாசை அன்னைக்கு கோயில்ல வாக்சால போயிருவேன். அங்க நம்மளுக்கு என்ன டைம் ஆகும் என்ன இதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பாட்டுக்கு வரேன்னு சொல்லி அந்த டயத்துக்கு வரலன்னா அந்த இடைஞ்சல போகும். அதனால தான் சொல்றேன். கேட்டு சொல்ல முடியாது. நான் எந்த நேரம் வேணாலும் நான் உங்களை கூப்பிடுவேன். சரிங்களா? ஓகேண்ணா, நன்றி. வச்சுட்டுமா?